கிறிஸ்து சிலுவையிலிருந்து கூறிய 7 வார்த்தைகள். கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. இன்னைக்கு என்ன நாள்? யாராவது சொல்லுங்க, என்ன நாள்? சொல்றீங்க. 2வது கொஸ்டின், இது வந்து சந்தோஷமான நாளா துக்கமான நாளா? ஓகே, சந்தோஷமான நாள். ஏன் சந்தோஷமான நாள்? அதனால அவரோட ரட்சிப்பை நாம பெற்றுக்கொண்டோம். சரி, 3rd கொஸ்டின், 7 வார்த்தை ஏன் நம்ம பேசுறோம்? எதுக்காக பேசுறோம்? ஏன் எல்லா வார்த்தை நிறைய வார்த்தை இருக்கு, ஆனால் ஏன் நம்ம இந்த 7 வார்த்தை பேசுறோம்? ஓகே, இன்னொரு பாயிண்ட் உங்களுக்கு வரும் பார்க்க ஓகே, இன்னும் கொஞ்சம் யோசிங்க. 7 வார்த்தை எதுக்காக நம்ம பேசணும்? சரி, நானே சொல்லிடுறேன். இப்போ ஒருத்தர் மறிச்சு போனால் நம்ம என்ன பண்ணுவோம்? கடைசியாக அந்த இடத்துல போய் நம்ம என்ன பேசுவோம்? அவங்க கடைசியாக பேசின வார்த்தை என்ன, அதை நம்ம கேட்போம். கடைசியாக பேசின வார்த்தை என்ன அவங்களுக்கு, அவங்க லாஸ்ட்டாக என்ன சொல்லியிருப்பாங்க, அதை நம்ம யோசிப்போம். அதனால தான் இந்த 7 வார்த்தைக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம். சரிங்களா? இப்போ இந்த 7 வார்த்தை வந்து எந்த டைமில் பேசினார் ஏசப்பான்னு தெரியுமா? ஏசப்பா என்ன டைம்ல பேசினார் இந்த 7 வார்த்தையை அப்படிங்கிறத சொல்லிட்டு ஒரு ஸ்னீக் மாதிரி சிஸ்டர் சொல்லிட்டு ஒவ்வொருத்தரையும் வந்து கூப்பிடுவோம். சரிங்களா? கர்த்தத்தாமே இந்த கொடுத்த வாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த 7 வார்த்தையை பேசுறதுக்கு தியானிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில காரியங்களை முன்னுரையாக பகிர்ந்து விரும்புகிறேன். இயேசுவின் மரண கால வரிசை, அதாவது வந்து பைபிளில் வந்து ஒரு அப்ராக்சிமேட் டைம் தான் போட்டிருப்பாங்க. அதுவும் ஜூவிஷ் டைமில் தான் கொடுத்துருப்பாங்க. அதிகாலை நேரம், 3ஆம் மணி நேரம், 9ஆம் மணி நேரம் அப்படி சொல்லியிருப்பாங்க. ஸோ அது அந்த சீக்வன்ஸ், அந்த புனித வெள்ளி அன்னிலேருந்து தேர்ஸ்டேலேருந்து கர்த்தர் மீட்ட இந்த நாள் அது வரைக்கும் ஒரு சீக்வன்ஸாக என்னென்ன டைமில் என்னென்னலாம் நடந்தது அப்படின்னு ஒரு சின்ன ப்ரீஃப் கொடுத்துட்டு அப்புறம் ஒரு வார்த்தையாக நம்ம தியானிக்க ஆரம்பிப்போம். முதலாவது வந்து முந்திய நிகழ்வுகள், அதாவது தேர்ஸ்டே என்ன ஆச்சு அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். ஏசப்பா வந்து அவங்க 12 சீஷர்களோட பந்தி இருக்கிறாங்க. அது முடிந்த உடனே அதுக்கப்புறமா கெத்சமேனுக்கு போகிறாங்க. அங்கே வந்து ஏசப்பா வந்து பாரப்பட்டு ஜெபிக்கிறாரு. அதுக்கப்புறமா வந்து யூதாஸ் காரியத்துக்கு வராங்க, அவங்கள காட்டி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா சோல்ஜர்ஸ் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. இது வந்து முந்தின நிகழ்வுகள், அதாவது தேர்ஸ்டே அன்னைக்கு நடக்கிற இதெல்லாம் விஷயம். அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை என்ன நடக்குது அப்படின்னா, வேத வசனத்தில் எப்படி போட்டிருக்குன்னா அதிகாலை நேரம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஸோ அதிகாலை நேரம்னா நம்மளுடைய டைம் பார்த்தா அப்ராக்சிமேட்லி 8 AM இருக்கலாம், காலையில் 6 மணியாக இருக்கலாம். ஸோ இந்த 6 மணிலேருந்து 7 மணிலேருந்து என்ன ஆச்சுன்னா, இந்த பிரதான ஆசாரியர்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஏசப்பாக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணி அவரை எப்படியாவது கொலை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆலோசனை பண்ணி என்ன பண்ணுறாங்க, அவரை வந்து தேசாதிபதி அதாவது பொந்து பிலாத்துக்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க. பொந்து பிலாத்து என்ன சொல்கிறாரு, அவர்கிட்ட எந்த குற்றத்தையும் காணலை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அவர் வந்து திரும்பியும் ஜெருசலேமில் இருக்க ஏரோது கிட்ட கூட்டிகிட்டு போகிறாரு, அனுப்பி விட்டுறாரு. ஸோ வந்து 6லேருந்து 7 இதுதான் நடக்குது. அதுக்கப்புறமா வந்து 7லேருந்து 8 என்ன நடக்குதுன்னா, ஏரோது ராஜா சொல்கிற கேட்குற கேள்விக்கு எதுவும் ஜீசஸ் வந்து ஆன்சர்
ஆன்சர் பண்ண மறுக்கிறதுனால அவர் திருப்பியும் என்ன பண்ணுறாரு, பொந்து பிலாத்துக்கிட்டே அனுப்பி விட்டுறாரு. அதுக்கப்புறமா திருப்பியும் வந்து பொந்து பிலாத்துக்கிட்ட அவர் இயேசு கிறிஸ்து வந்து இன்னோசென்ட்டாக தான் இருக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சு என்ன பண்ணுறாரு, அவருக்கு தண்டனை கொடுக்கறதுக்கோ இல்லை தீர்ப்பு சொல்கிறதுக்கோ பயப்படுறாரு. பட் இருந்தாலும் ஜனங்களோட ப்ரெஷர்னால அவர் ஜனங்களுக்கு பயப்பட்டு என்ன பண்ணுறாரு, அவருக்கு வந்து சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்துடுறாரு. இது வந்து 7லேருந்து 8க்குள்ளே நடக்கிற விஷயங்கள். அப்புறம் 8லேருந்து 9க்குள்ளே, 8 AM-லேருந்து 9 AM-க்குள்ளே என்ன நடக்குதுன்னா, அவரை வந்து என்ன பண்ணுறாங்க, துன்புறுத்துறாங்க, அடிக்கிறாங்க, வார்னால் அடிக்கிறாங்க, கேலி பண்ணுறாங்க, அப்புறம் அந்த மூழ்கிரீடத்தெல்லாம் செலுத்துறாங்க. இதெல்லாம் வந்து 8லேருந்து 9. அதுக்கப்புறமா வந்து சிலுவையை அவரையே சுமக்க வச்சு கல்வாரிக்கு இட்டுட்டு போகிறாங்க. இது வந்து 8லேருந்து 9க்குள்ளே நடக்குது. அதுக்கப்புறமா வந்து 9ஆம் மணி நேரத்திலே வந்து சிலுவையில் அறைந்தாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். ஸோ வந்து 3ஆம் மணி நேரத்திலே சிலுவையில் அறையப்பட்டாங்க அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ 3ஆம் மணி நேரம்னா ஜூயிஷ் பிரகாரம் 3ஆம் மணி நேரம். நம்மளுடைய டைம் கால்குலேட் பண்ணால் அப்ராக்சிமேட்லி 9 AM இருக்கலாம், 9 மணியாக இருக்கலாம். ஸோ 9 மணிக்கு வந்து சிலுவையில் இயேசுவா அறையப்படுறாரு. சுமார் 6 மணி நேரம் வந்து சிலுவையிலேயே அவர் தொங்கப்படுறாரு, அவர் கடைசி மூச்சு விடுற வரைக்கும். ஸோ இந்த 6 மணி நேரம் என்னென்னலாம் பேசினாரு அப்படின்றதான் நம்ம வந்து இப்போ தொடர்ச்சியாக நம்ம தியானிக்க போகிறோம். ஸோ அதுக்கப்புறமா வந்து என்ன சொல்கிறாரு, அவர் ஃபஸ்ட்டு வார்த்தை பேசுகிறாரு, தேவனே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறார்கள் அப்படின்னு கடவுளை பார்த்து வேண்டுறாரு, மன்னிப்பு கேட்குறாரு மற்றவங்களுக்காக. இதுதான் ஃபஸ்ட்டு அவர் பேசின வார்த்தை. எப்போனா 9லேருந்து 10க்குள்ளே. அப்புறமா அவருடைய வஸ்திரத்தை கழற்றி என்ன பண்ணுறாங்க, பங்கிட்டு போட்டு சீட்டு போட்டு அவங்கவுங்க பங்கிட்டு போட்டு இது பண்ணுறாங்க. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு வார்த்தை. 9லேருந்து 10க்குள்ளே அவர் பேசினார். தொடர்ச்சியாக நம்ம பார்ப்போம். இப்பொழுது கூட முதலாம் வார்த்தைக்கான வேத பகுதியை வாசிக்க கேட்போம். லூக்கா 28:34. அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னவென்று அறியாமல் இருக்கிறார்களே என்றார். வாலிப பிள்ளைகள் நம்மளுடைய சர்ச்சில் வந்து எழுந்து பிரகாசிக்க போகிறாங்க. ஸோ சகோதர சம்யுக்தன் முதலாம் வார்த்தைக்குரிய வேத செய்தியை நம்மோடு பகிர்ந்து கொள்வார். கத்திரிக்கு ஸ்லோகம். இதான் ஃபர்ஸ்ட் வாட்டி பேசுகிறேன், ஏன்னா தப்புன்னு தான் வச்சுருக்கேன். நான் வந்து இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறியப்பட்டு பேசின முதல் வார்த்தையை பற்றி பேச போகிறேன், மன்னிப்பு. லூக்கா 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் படி. அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். இந்த வசனம் வந்து இயேசு கிறிஸ்து வந்து நம்மளுக்கு பாவங்களுக்காக அவர் வந்து சிலுவையில் அறிகிறாரு. அப்போ வந்து அவர் பேசின முதல் வார்த்தை, யூதாவின் தேவன் என்று சொன்ன யூத ஜனவழியை வந்து அவர் சிலுவையில் அறையலாமான்னு கேட்க சொல்லி ஆமான்னு கோஷிடுறாங்க. அதுக்காக தான் இவர் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாமல் இருக்காங்க, அதனால அவர் வந்து மன்னிங்க அப்படின்னு சொல்கிறாரு. கேள்விக்கொள்கிறது இதுதான் இந்த வசனம். நம்ம வந்து இயேசு கிறிஸ்து மனித ஒரு 2 பேரை பற்றி பார்க்கலாம் நம்பிப்போம். ஃபர்ஸ்ட் வந்து லூக்கா 19ஆம் அதிகாரம் 7ஆவது வசனம் 8ஆவது வசனம். அதை கண்ட யாவரும், இவர் பாவியான மனுஷரிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். சகையையும் கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆசைகள் பாதியை ஏழைகளுக்கு கொடுப்பேன். நான் ஒருவரிடத்தில் எதையாகிலும் அநியாயமாக நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றார். இப்போ வந்து நம்ம வந்து படித்தவொடனே தெரிஞ்சிருக்கோம், சகையை பற்றி தான் பார்க்க போகிறோம். அவர் வந்து ஒரு இந்த ஆயிரக்காரன் தலைவனும் ஐஸ்வர்யமாக இருந்தவங்க வந்து நிறைய அநேகமாக சொத்து சேர்த்தாங்க. அவர் வந்து நிறைய சொத்து சேர்த்தாரு. எரிகோக்கு இயேசு கிறிஸ்து வர சொல்லியோ குலசேகர் வந்து அவரை பற்றி தெரிஞ்சு அவரை பார்க்கணும்னு ஆசைப்படலாம். அவர் வந்து உயரத்தில் கம்மியாக இருக்கிறதுனால ஜனங்களில் அவரால் பார்க்க முடியல. அதனால ஒரு காட்டத்தி மரத்தில் வந்து குலசேகர் ஏறி அவரை பார்க்கணுன்னு ட்ரை பண்ணான். அப்போ வந்து இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து, நான் உங்கள் வீட்டில் தங்க போகிறேன்னு அப்படின்னு சொல்கிறாரு. 19ஆம் அதிகாரம் 5ஆவது வசனம் படி. இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகையவே, நீ சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். இந்த வருஷம் 5ஆவது வருஷம் படி அவர் வந்து உங்கள் வீட்டில், நான் இன்னைக்கு வந்து உங்கள் வீட்டில் தான் தங்க போகிறோம் அப்படின்றாங்க. அங்கே இருக்க பொதுமக்களை வந்து முன்னிறுத்துறாங்க. ஒரு மாதிரி ஒரு பாவின் வீட்டில் வந்து இயேசு கிறிஸ்து எப்படி போய் தங்குவார் அப்படின்னு கேட்க சொல்லியோ, அதுக்கு வந்து சகைவு வந்து அறிக்கையிடுறான். நான் செய்த பாவம் வந்து அறிக்கையிடுறாரு. இதெல்லாம் கேட்டுக்கிறோம். அது வந்து ஆஸ்தியை வந்து பாதி வந்து ஏழைக்கும் தரேன், அடுத்து வந்து அநேகமாக ஏதாவது ஒன்று வாங்கி தான் நான் 4ஆக திருப்பி தரேன் அவங்களுக்குன்றதுனால அவங்க பாவத்தை எல்லாம் சொல்லி அறிக்கையிடுறாரு.
அப்படி அறிக்கையிட்டதுனால இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு, ஒரு பாவத்தை தான் செய்த பாவத்தை அறிக்கையிட்டு வேண்டிக் கொள்கிறதுனால இயேசு கிறிஸ்து வந்து அவன் பாவங்களை எல்லாம் மன்னித்து ரட்சிக்கப்படுறாரு. இது வந்து நீங்கள் ஒரு இந்தியத்துக்கு இயேசு கிறிஸ்துவை சகவே மனித இயேசு கிறிஸ்து. ரெண்டாவது ஒருத்தரை பற்றி பார்க்கலாம். லூக்கா 23:41. நாம் நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடக்கின்றவர்களுக்கு தக்க பலனை அடைகிறோம். இவரோ சாதாரணர்களும் நடக்கின்ற உயிரை என்று அவனை கருத்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அதிகார நிறைவேறும் என்றார். இதை படித்தோடனே தெரிஞ்சிருக்கோம். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படும் போது கூட 2 கல்வனை வந்து சேர்த்து அறைஞ்சிருப்பாங்க சிலுவையில். அப்படி அறையப்படும் சொல்லி ஒரு கல்வன் வந்து என்ன சொல்றாங்க, இயேசு கிறிஸ்துவை பார்த்து இகழ்றோம். அந்த வசனம் வந்து 39வது வசனம். அன்றின் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகள் ஒருவர், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். நீங்க கிறிஸ்துவா தான் உங்களையும் காப்பாத்தீங்க எங்களையும் காப்பாத்தீங்கன்னு சொல்லி இகழ்ந்தான். அந்த டைம்ல வந்து மற்றொரு கல்வனை வந்து இகழ்ந்தவனை பார்த்து திட்டி, நம்ம பண்ண பாவத்துக்கு நம்ம தண்டிக்கப்பட்டிருக்கோம், அவர் என்ன பாவம் பண்ணாரு, அவர் போய் அறுத்திருக்காங்க, அவரை பத்தி தப்பா பேசுறே அப்படின்னு சொல்றான். அந்த டைம்ல அவன் சொல்ல வார்த்தை வந்து, நம்ம பண்ண பாவத்துக்கு நம்ம அறியப்பட்டிருக்கோம், நம்மளோட பாவங்கள் எல்லாம் அவங்க வந்து அறிக்கையிட்டுருவாங்க. அந்த டைம்ல அந்த ஒரு காரணத்தால இயேசு கிறிஸ்து வந்து அடுத்து அவரை பார்த்து சொல்றாங்க. 42வது வசனம் படிங்க. 42-43. இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடிக்கடி எனக்கருளும் என்றார். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னோடு கடைசியில் இருப்பாய் என்று எல்லாமே சொல்லுகிறேன் என்றார். அதான் இயேசு கிறிஸ்துவ பார்த்து கேட்கிறான், நான் பண்ணதெல்லாம் பாவம் தான், என்னை வந்து ஏத்துக்குங்க அப்படின்னு கேட்க சொல்லி இயேசு கிறிஸ்து வந்து உனக்கு நான் ரட்சிப்பு வழங்க அப்படின்னு சொல்லி மன்னிப்பு தராரு. இது ஒண்ணு. அடுத்ததாவது வந்து இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு ஓமை இது. மத்தேயு 18ஆம் அதிகாரம். இந்த அதிகாரத்தை முழுவதும் வாசிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு ஊழியக்காரன் வந்து 16,000 தாலந்து வந்து கடன் வாங்கியிருப்பான். அது வந்து இயேசு கிறிஸ்துவை நோக்கி வேண்டிக் கொள்வான். அப்போ வேண்டிக் கொள்ள சொல்லுவோம், அவனுடைய கடன் எல்லாமே வந்து இயேசு கிறிஸ்து வந்து மன்னிச்சிருவாரு. இந்த கடன் வாங்கினவங்க கிட்ட 100 வெள்ளிப்பணம் வந்து ஒருத்தன் கடன் வாங்கியிருப்பான். அந்த 100 வெள்ளிப்பணம் வந்து ரொம்ப கம்மி. அந்த சின்ன காசை கூட அந்த எஜமானன் வந்து ஏற்றுக்க மாட்டாரு. பாவத்தை வந்து ஏற்றுக்க மாட்டாரு. அந்த ஒரு இதுக்காக இயேசு கிறிஸ்து வந்து ஒரு ஓமையை சொல்லியிருப்பாரு. மத்தேயு 18:32-33. அப்பொழுது அவனுடைய ஆண்டவர் அவனை அழைத்து, பொல்லாத ஊழியக்காரனே, நீ என்னை வேண்டிக் கொண்டபடியினால் அந்த கடன் முழுவதும் உனக்கு மன்னித்து விட்டேன். நான் உனக்கு இறைவன் கூட, நீயும் உன் உடல் வேலைக்காரனுக்கு இறக்க வேண்டுமோ என்று சொல்லி அவனுடைய ஆண்டவர் கோபமடைந்து அவன் பட்ட கடனையெல்லாம் கணக்கு கொடுத்து தீர்க்கமாகவும் புகாரிக்கிறவர்களிடத்தில் அவனை ஒப்புக் கொடுத்தார். 32வது அவர் வாங்கின கடன் பற்றி இயேசு கிறிஸ்து மன்னிச்சதை பற்றி சொல்லியிருப்பாங்க. 33ல வந்து இயேசு கிறிஸ்து கேட்பாரு, நான் உனக்கு இறங்கினது போல நீயும் அவனுக்கு இறங்க வேண்டாமா அப்படின்னு கேட்பாங்க. அது நம்ம ஒருத்தர்கிட்ட பாவம் மன்னிப்பு கேட்டு நம்ம பாவ மன்னிப்பு பெற்றுக்கொள்கிறோம். ஆனால் நம்ம கிட்ட ஒருத்தவங்க அட்மையாக இருப்பாங்க, அவங்கள வந்து நம்ம மன்னிக்க மாட்டோம். அதுதான் இயேசு கிறிஸ்து சொல்லியிருப்பாரு, நான் உனக்கு மன்னிக்கிறேன், நீ ஏன் மற்றவங்களுக்கு மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு கேட்டுருப்பாரு. அதனால தான் இதுவும் முடிஞ்சது. அதாவது 1:9 நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா நியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதி உள்ளவராய் இருக்கிறார். பழைய ஏற்பாடு பொறுத்த வரைக்கும் ரத்தம் சிந்தனாதான் பாவ மன்னிப்பு அப்படின்னு இருந்தது. புதிய ஏற்பாட்டில் வந்து நம்மளுடைய பாவத்தை எல்லாம் இயேசு கிறிஸ்து வந்து சிலுவையில கடைசி சொட்டு ரத்தம் வரை சிந்தி நம்மளுக்கு வந்து பாவ மன்னிப்பு தராங்க, பாவ மன்னிப்பு பெற்றிருக்காரு. வேதம் சொல்கிறது, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்று. நம்முடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் மன்னிக்கும்படியாய் கடைசி சொட்டு ரத்தம் வரை சிந்தி சிலுவையில் மறித்த இயேசு கிறிஸ்துவின் மன்னிப்புக்கு ஏற்ற பாத்திரமாய் மனதிற்கு வாழும். நன்றி.
ஐயா கையில் கொடுத்துடுறேன். 10 மணிலேருந்து 11 மணிக்குள்ளாக நடந்த இன்சிடென்ட் 2 தான். என்ன அப்படின்னா, ஒன்று வந்து இயேசுவை எல்லாரும் கேள்வி பண்ணுறாங்க. நீ தேவனுடைய குமாரனா இருந்தா நீ என்ன பண்ணு, உன்னை நீயே தப்பிச்சுக்கோ. 10 to 11 o'clock என்ன சொல்றாங்க, உன்னை நீயே தப்பு வச்சுக்கோ அப்படின்னு சொல்றாங்க. இரண்டாவது என்ன சொல்றாங்கன்னு பார்த்தா, என்ன சொல்றாங்கன்னு பார்த்தா, கள்ளன் ஒருவன் என்ன பண்றாங்க, நீ கிறிஸ்துவானா உன்னை நீயே ரட்சித்துக்கோ. முதல்ல கீழே இருக்கவங்க கிண்டல் பண்றாங்க, ரெண்டாவது கள்ளன் பக்கத்துல இருக்க கள்ளன் கிண்டல் பண்றான். 10 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் இந்த இன்சிடென்ட் நடக்குது. அதுக்கப்புறமா தான் 11 மணிலேருந்து 12க்குள்ள இந்த கேப்ல தான் கர்த்தர் என்ன பண்றாரு, ரட்சிப்பை கொண்டு வராரு. இன்னொரு கல்லன் இருக்கான் பார்த்தீங்களா, அவனை ரட்சிப்புக்குள்ள அந்த டைம்ல தான், அந்த 1 hourல தான் கடவுள் என்ன பண்றாரு, கல்லனை ரட்சிக்கிறாரு. இரண்டாம் வார்த்தைக்கான வேத பகுதியை இப்போது நம்ம வாசிக்க கேட்போம். லூக்கா 23:43. நிச்சயமாகவே ரட்சிப்பு என்ற வார்த்தையை பேச அந்த சபையின் மூப்பரையாக அன்போடு கூட அழைக்கிறேன். கரங்களை தட்டி கொடுக்கப்பட்ட இரண்டாவது வார்த்தை ரட்சிப்பு. லூக்கா 23வது அதிகாரம் 43வது வசனம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பார் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். யாருக்கு சொல்லுகிறார்? எந்த நேரத்தில் சொல்லுகிறார்? என்ன சொன்ன? சிலுவையிலே அறையப்பட்ட இயேசு 2 பக்கங்களிலே வலது பக்கம் இருந்தவங்க 2 கல்வர்கள் அறையப்பட்டிருக்கிறார். அதில் ஒரு கல்வனை கொடுத்து சொல்லுகிறார், அந்த கல்வன் எப்படிப்பட்டவன், என்ன தெரிந்து வந்திருக்கான்னு நம்ம சொல்ல பார்ப்போம். அதாவது சிலுவமறைக்கு அறைவதாக தோன்றும் இயேசுவின் அருகிலே மற்றொரு சிலுவை அறையப்பட்டிருந்த கல்வனின் வேண்டுதலுக்கு பதிலளிக்க இவன் போயிருக்கான். அவன் வேண்டுதல் செய்யலாம், அதில் பலி அளிக்கிறார், ஒரு அங்கீகாரம் கொடுக்கிறார். அதான் லூக்கா 40லிருந்து 43 வரைக்கும் வாசித்து பார்த்தால், இந்த கல்வன் வந்து இயேசுவை நன்கு அறிந்தவன். இயேசுவை நன்கு அறிந்தவன். இயேசுவின் சீடர்களுக்கு தெரிந்திராத அநேக உண்மைகளை இவன் நன்கு அறிந்தவன். அப்படி என்னதான் அறிந்திருக்கிறான் அந்த கல்வன்? இயேசு தகாத ஒன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அறிந்திருக்கிறார். இரண்டாவது, நியாயமற்ற தண்டனை அனுபவிக்கிறார் என்று அறிந்திருக்கிறார். மூன்றாவது, தன்னுடன் சிலுவையில் தொங்கும் இயேசு பரலோக ராஜ்யத்தின் அதிபதி என்று அறிந்திருக்கிறார். நான்காவது, மரித்தாலும் அவர் திரும்பவும் உயிர் தேடுவார் என்று அறிந்திருக்கிறார். ஐந்தாவது, தமது ராஜ்யத்தை ஸ்தாபிக்க திரும்பவும் உலகிற்கு ராஜாக வருவார் என்று அறிந்திருக்கிறார். தானும் ஒரு நாள் உயிர் தேடுவேன் என்று அறிந்திருக்கிறார். தன்னுடைய தண்டனைக்காக தான் தண்டிக்கப்படுவதை அறிந்து தேவனுக்கு பயந்தவனாக தன்னை அர்ப்பணம் செய்தார். இப்படிப்பட்ட இயேசுவையும் அவர் நெருங்க அறிந்தவனுக்காக தான் இந்த வார்த்தை கொடுத்திருக்கிறார். ஒரு அங்கீகாரம் கல்வின்னு எல்லாரும் கொடுக்க முடியாது. அடுத்தது, இந்த லூக்கா 25வது அதிகாரத்தில் 25, 26, 27, 38, 39, 44, 45, 46 வசனங்களில பார்த்தா
இயேசு சீடர்கள் முதலாக இந்த உண்மைகளை விசுவாசத்தை செயல்படவில்லை. ஆனால் இவன் அறிந்து வைத்திருந்தான். இப்படி அவர்கள் கேட்டு அவர்கள் அங்கீகாரம் பெற்றிருந்தான். ஆயினும் இந்த கல்வன் அகால மரணமாகி சிலுவையடித்து அடைந்தான். இயேசு கிறிஸ்துவின் பேரில் ஐக்கியத்தை விட்டு உலகத்தோடு மனிதரோடு இவன் ஐக்கியப்பட்டதால் பின்மாற்றம் அடைந்தான். ஆனால் இப்படி நன்கும் அறிந்தும் இயேசு விட்டு விலகி உலகத்தில் இணைந்திருந்தால் நான் பின்மாற்றம் அடைந்தேன். உலகை சிதைக்கம் தேவனுக்கு பகை பிடிவு. அதில் ரட்சிக்கப்பட்டவர்கள் இயேசுடன் ஐக்கியம் கொண்டு அவருடைய அன்பில் நிலைத்திருப்பது அவசியம். அப்படிப்பட்டவர்கள் தேவனுக்கு விதியாக கனியை கொடுப்பார்கள். இதற்காக யோவான் 15 அதிகாரத்தில் 7-10 தெரிந்து கொள்ளலாம். மரண தருவாயிலே தான் தவறுகளை அறிக்கை செய்து வேலை செய்த இக்கல்வியை இயேசு அங்கீகரித்தார். அவருடைய வாக்கின்படி இயேசு கிறிஸ்து ஆவியும் சிலுவையில் அவர் ஏற்றுக்கொண்ட கல்வியின் ஆவியும் மறைந்த அந்த நாளில் பரதீஸ் என்ற இடத்தில் அடைந்தார். இந்த பரதீஸ் என்றால் இந்த உலக ஆபிரகாம் மடி என்று பெயர். இதற்கு முன்பாக இவருடைய செய்திகளால் மற்றொரு கல்வியை குறித்து பேசும்போது அடுத்தது பார்ப்போம். உலகத்தை ஒளியாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு மரணம் அடைவோரின் ஆவிகள் பரதீஸ் என்ற இடத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு இந்த இளைப்பாறுகிறார். அபிதமாக இயேசுவாகிய ஒளியை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் மரணம் அடைந்தால் அவர்கள் ஆவிகள் பாதாள உலகம் ஆடிஸ் என்ற கொடுக்கட்டும் அழுகை பற்களை கொண்டிருந்த இளைப்பாறுகின்ற இடத்துக்கு செல்வார்கள். யோபு 10:21, சங்கீதம் 41:17-19, லூக்கா 16:26-22-24 வாசத்தை இயேசு நிதித்தா மற்றொரு கதை சொல்றான். அவன் எங்க போனா ஆதிஸ் என்ற பரவத்தை நரகத்துக்கு சென்றான். இரு அந்தகாரிகளை வெறுத்து விட்டுவிட்டு ஒளியின் பிள்ளையாக இதே மாறுபடி இயேசுக்கு சொந்த ரத்தையை ஏற்றுக்கொள்வாயா? மரணத்தில் மனித வாழ முடிவதில்லை. இதுக்கு முன்பாக அந்த கல்லூரிய வார்த்தை சொல்றேன். அவன் என்ன சொன்னான்? அவரை நிதிக்கிறான். இன்னொரு கல்லன் அவனை நன்கு அறியாதவன். ஆனா சொல்றான், அவரை போல் ஒன்றும் அறியாதவர். நம்ம தான் தவறு செய்திருக்கோம். நம்ம அந்த தவறுக்கு கலந்தவன் தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கோம். இப்படி இருக்கும் நேரத்தில் கூட அவரை போய் நிந்திக்கிறாயே அப்படின்னு சொல்லி கல்லன் சொல்றான். இவன் அப்படி நிதித்தவனுக்கு அவனுக்கு பரலோகம் நரகம் கிடைக்கும். இவங்க பரலோகம் கிடைக்கும். அப்படி மடியில இளைப்பாறுதல் அடைந்தார். அதுபோல இயேசு மரணம், பிசாசு, பாதாளம் ஆகியவற்றை ஜெயித்து வெற்றி சிறந்ததாக கலையிலிருந்து ஒளித்தெடுத்து இன்றும் ஜீவிக்கிறார். மரித்தோரில் அவர் உயிரோடு எழுந்ததால் தேவகுமாரன் என்ற உலகத்துக்கு தேவனை நிரூபித்தார். அதை ஒருவரும் மறுக்க முடியாது. உயிர்த்தெழுந்த தேவகுமாரன் இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறவர்கள் மரித்தால் திரும்ப உயிர்க்கப்படுவார்கள். உயிரின் அவருடைய வருகையை காணப்படும். அவருடையவர்கள் மரணத்தை வென்றவர்களாக இயேசுடைய மகிமையில் பிரவேசிப்பார்கள் என்று நாம் விசுவாசிப்போம். அதுதாக ஏவுடைய ராஜ்யத்தை உங்களுக்கு அருளவே இயேசு உங்களுக்காக பூமியில் வந்து பாடுபட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்தார் என்பதை விசுவாசித்தால் நீங்களும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இதில் நம்ம என்ன தெரிந்து கொள்கிறோம்? அந்த ஒரு மனுஷன் வாழ்வது கூட நம்ம ஒரு ஒவ்வொரு மனுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஜீவனுள்ள காலம் சரி, உருவோடு மறிக்கும் காலத்தில் கூட ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க. ஆண்டவர் கொடுக்க அந்த வாய்ப்பை இந்த கல்வன் பயன்படுத்திக் கொண்டான்.
அதான் அர்த்தம். ஆனா மற்றொரு காலம் வந்து நிதித்தா பார்த்தீங்களா, அந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்திக் கொள்ள அதுலேருந்து அவங்க அறியலை. அதனால அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளனால நல்லதுக்கு போகணும். ஆனா கடைசி மரணோட பிறகு அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள தேவசோட ஒரு இடத்துல அவங்க இழப்பார் நடந்தான். அதே போல நாமும் எப்படி இருந்தாலும் சரி, ஜீவனில் நாள் இருக்கும்போது யாரும் கடைசியாக வரும்போது இப்படிப்பட்ட ஆசிரியத்தை பெற்றுக்கொள்ள நாமும் தேவனோடு பரலோகத்தில் பிரவேசிக்க அவருக்கான ஒளியில் நிலைப்பாட வேண்டும் என்று நான் வேண்டும். பயன்படுத்திக்கணும்னு அழகா சொல்லி ஒரு பெரிய மெசேஜ், குட்டி மெசேஜ் அழகா கொடுத்துட்டு போயிட்டாங்க. அவங்க கரங்களை தட்டி அடுத்த வார்த்தைக்காக கடந்து செல்வோம். தொடர்ச்சியாக என்ன நடக்குதுன்னா, அந்த 11 o'clockலேருந்து 12 o'clockலயே அவர் இன்னொரு வார்த்தையும் பேசுறாரு. யார்கிட்டனா அவங்களோட தாயார்கிட்ட, மேரி கிட்டையும் அப்புறம் யோவான் கிட்டையும் பேசுறாரு. ஒரு உருவை ஏற்படுத்தி விட்டுட்டு போறாரு. ஸோ 2 வார்த்தை பேசுறாரு. அப்போ ரட்சிப்பு, அந்த கல்யாணத்தை ரட்சிப்பு கொடுக்குறாரு. அப்புறமா வந்து அவங்களுடைய மதர் மேரிக்கும் ஒரு உருவை ஏற்படுத்தி கொடுத்துட்டு போறாரு. இது வந்து நூன் ஆயிடுது, ஆஃப்டர்நூன் ஆயிடுது. அது வந்து 6 மணி நேரம். அப்ராக்சிமேட்லி நம்ம டைம் வந்து 12 PM இருக்கு. அப்போ வந்து டார்க்னஸ் வந்து அந்த பூமி எங்கும் சூழ்ந்து இருக்குது. ஸோ 3ஆம் வார்த்தைக்கான வேத பகுதியை வாசிக்க கேட்போம். யோவான் 19:26-27. அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகில் இருந்த தமக்கு அன்பார்ந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டார். இப்பொழுது கூட சகோதரர் ராஜா அவர்கள் நம்மளோடு தேவ வார்த்தையை பகிர்ந்து கொள்வார். 19:26-27. அப்பொழுது நம்முடைய தாயையும் அருகில் நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு நம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷன் நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவர்கள் கண்ணிடமாய் ஏற்றுக்கொண்டார். 26-27 வசனத்தின்படி இயேசு தனக்கு அருகில் நின்ற தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அருகே நின்று தனக்கு அன்பார்ந்த சீஷனை கண்டு, அதோ உன் தாய் என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல மரியாளுடைய இருதயமோ சீஷனுடைய இருதயமோ எப்படி இருக்கும் என்றால், இந்த பாடுகள் மத்தியில் 3ஆவது வார்த்தை சொல்லும் போது அவருடைய ரத்தம் சிந்துதலும், உடம்பெல்லாம் கீழ்பட்டும் ரத்தம் சிந்தி ரொம்ப பாடுகள் மத்தியில் தான் இந்த வார்த்தையே சொல்றார். அப்படி சொல்லும் பொழுது அருகில் நின்ற 2 பேர், தனக்கு தாயானவர் ஸ்ரீ மரியாள் இருக்கிறாங்க, அடுத்தது யோவான், சீஷர் யோவான் இருக்கிறாங்க. அவங்க இருதயம் ரொம்ப நொறுண்டு உடைக்கப்பட்ட இருதயமாக அங்கே இருந்தது. சரி, ஏன் ஸ்ரீயே என்று மரியாதை அழைத்தார்? ஏன்னா அங்க பிதாவின் பிள்ளையாக இயேசு கிறிஸ்து இருந்ததினாலே அங்க ஸ்திரீ, தன் தாயை மரியாதை ஸ்திரீயே என்று அழைக்கிறார். சரி, அந்த மட்டும் தான் அழைத்தார் நீங்க நினைக்கிறீங்களா? இல்லை. யோவான் 2ஆவது அதிகாரம் 3-4 படிங்க. திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவனுக்கு திராட்சரசம் இல்லை என்றால், அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். இந்த 3ஆவது வசனத்துல மரியாள் இயேசுவிடத்தில் திராட்சரசம் குறைந்தது என்றார்.
அதுக்கப்புறம் 4வது வசனத்துல இயேசு மரியாதை பார்த்து கேட்கிறார், ஸ்திரீயே உனக்கும் எனக்கும் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. அப்படி கேட்கும்போது அந்த இடத்திலும் இயேசுவானவர் பிதாவின் பிள்ளையாகவே அங்க வெளிப்படுகிறார். அதனால்தான் அங்க ஸ்திரீயே உனக்கும் எனக்கும் என்ன அப்படி என்று அந்த இடத்துல இயேசு கேட்கிறார். 2வது சீஷன் யார்? 12 சீஷர்கள் இருக்கும்போது ஒரு சீஷன் இருக்கும் காரணம் என்ன? ஒரு சீஷன் இறந்து போகிறார், சூசைட் பண்ணிக்கிறாங்க. மீதி உள்ள சீஷன் எங்க? எல்லாருமே உயிருக்கு பயந்து ஓடி போனார்கள். ஒரே ஒரு சீஷன் மட்டுமே அங்க இருக்கிறான். அந்த சீஷன் யோவான். ஏன் அங்க இருந்தார்? இயேசுவின் பட்டுதலினாலே அங்க இருந்தார். இயேசு மார்பில் சாய்ந்தவனாய் இருந்ததினாலே அங்க இருந்தார் யோவான். அநேக நேரங்களில் இயேசுவிடத்தில் இருந்த போதிலும் அநேக நேரங்களில் இயேசுவின் மார்பில் சாய்ந்தார். இயேசுவிடத்தில் அன்பாக இருந்ததனால் அங்கே யோவான் மாத்திரமே இருந்தான். யோவான் 20:21 படிங்க. இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. பிதாவே என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி. இயேசுவின் மார்பில் சாய்ந்தவனும் அவரிடத்தில் அன்பா இருந்தவன் தான் இயேசு. யோவான் 20:21. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தன்னை பெற்றெடுத்த தாய்க்கு தனக்கு பின் அன்பை வெளிப்படுத்த தன் தாயை சீஷனிடத்தில் ஒப்பு கொடுத்தார் இயேசு. பின்பு கர்த்தரின் வார்த்தை சீஷன் ஏற்றுக்கொண்டு மரியாதை தன் தாயாகவே ஏற்றுக்கொண்டான். அதற்கு பின் இருவருமே கர்த்தரின் வார்த்தையை ஏற்றுக்கொண்டார்கள். இது கர்த்தரின் வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுதலை இது முக்கியப்படுத்திக் கொள்கிறது. நாம் கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். எந்த மாதிரி ஏற்றுக்கொள்ள வேண்டும்? அவரையே நம்ம முதல்ல ஏற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்தது அவருடைய வசனத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். 3வது அவருடைய ஊழியத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாம் இது 3ம் அவருடைய சொல்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாம் எதை ஏற்றுக்கொள்ள வேண்டும்? லூக்கால ஒரு ஸ்திரீ அவரையே ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லுகிறது. 10:38 யார் படிக்கிறதா? அடுத்தது வசனத்தை ஏற்றுக்கொண்டார். அப்போஸ்தலர் 17:11 படிங்க. அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்திருந்தால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் முக்கியமான வார்த்தை வசனத்தை ஏற்றுக்கொண்டு நற்குணசாலியாக இருந்தார்கள். கர்த்தரின் வசனத்தை ஏற்றுக்கொண்டதினால் அவர்கள் நற்குணசாலியாக இருந்தார்கள். அதே போன்று 1 தெசலோனிக்கேயர் 1:6 படிங்க. நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோடு திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு திருவசனத்தை சந்தோஷத்தோடு வசனத்தை ஏற்றுக்கொண்டு இந்த 1 தெசலோனிக்கேயர் சொல்லப்படுவது சந்தோஷத்தோடு வசனத்தை ஏற்றுக்கொண்டு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்வது முதல்ல அவரை நேசிக்கிறோம், அடுத்தது வசனத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும், 3வதாக ஊழியத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். 3வது மத்திய 11:19 படிங்க. அப்பொழுது சீஷர்கள் இயேசுவிடத்தில் தனித்து வந்து, அதை துரத்திவிட எங்களால் ஏன் கூடாமல் போயிற்று என்று கேட்டார்கள். 11:19 நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இங்க என்ன சொல்றாங்கன்னா, நுகத்தை என்பது ஊழியம். இந்த ஊழியத்தை ஏற்றுக்கொண்டு நாம் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளணும் அவசியம் இல்லை. அவரை முதல்ல ஏற்றுக்கொள்ள வேண்டும். 2வது அவருடைய வசனத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். 3வது அவருடைய ஊழியத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த சீஷரை போல கர்த்தர் நம்மிடத்தில் கொடுக்கிற எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ள இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சகலத்தையும் நம்பும் அன்பு சகலமும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும். அன்புக்கு ஆழமில்லை, அன்புக்கு உயரமில்லை,
வார்த்தையை கர்த்தர் எந்த டைம்ல சொன்னாரு அப்படின்னு பார்த்தா 1 o'clock. நம்மளோட டைம் பிரகாரம் 1 மணிக்கு அதை சொன்னாரு. அவங்களோட டைம் பிரகாரம் 9 மணிக்கு அதை சொல்லியிருக்காரு. சரியா? அவன் அந்த நேரத்துல அவர் என்ன சொல்றாருன்னா, தேவனை நோக்கி அவர் தவிப்போடு கூப்பிடுற அந்த நேரம். அவர் வந்து ஒரு மனுஷனா அந்த பாடுகளை அனுபவிக்க முடியாம தேவனுடைய முகம் அவருக்கு மறைக்கப்பட்ட நிமித்தமா அவர் தவிப்போட கர்த்தரை நோக்கி கூப்பிடுற அந்த நேரம் தான் 1 மணி. 1 மணிக்கு தேவன் இந்த வார்த்தையை சொல்றாரு. 4ஆம் வார்த்தைக்கான தேவ பக்தியை வந்து சிஸ்டர் வாசிப்பாங்க. மத்தேயு 27:46. மத்தேயு 27:46. 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாவா சமக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். 4வது வார்த்தை தவிப்பு. இந்த வார்த்தைய வாலிப பகுதியிலிருந்து ஒரு பொண்ணு கரெக்டா நான் தைரியமா இறங்குன்னு ஒரு பொண்ணு வந்து இறங்கு ரித்திகா அதை கடலை தட்டி அவர் போட்டுக்கிறாரு. கர்த்தருடைய பரிசுத்தம். இப்போது நாம் பேச போகிற வார்த்தை வந்து இயேசு கிறிஸ்து சிலுவையில் பேசின 4ஆம் வார்த்தை. ஒரு எடுத்து வாசிப்போம். மத்தேயு 27:46. 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சமக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமா? இந்த ஏலி ஏலி லாமா சமக்தானி இந்த வார்த்தை வந்து ஹீப்ரூ லாங்குவேஜ்ல வந்து இந்த பைபிள்ல கற்றுக் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு வார்த்தை மார்க் 15:34. 9ஆம் மணி நேரத்திலே இயேசு எலோயி எலோயி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமா? எலோயி எலோயி லாமா சபக்தானி என்ற வார்த்தை வந்து அராமிக் லாங்குவேஜ்ல வந்து பைபிள்ல கொடுத்துருக்காங்க. அராமிக் லாங்குவேஜ் வந்து 1st செஞ்சுரியில யூதால பேசின காமன் லாங்குவேஜ். அதுதான் ஏசப்பாக்கு ஹீப்ரூ தெரிஞ்சதுமே அவர் பிரசங்கிச்சது அவர் பேசுறது எல்லாமே வந்து அராமிக் லாங்குவேஜ் தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எதுக்காக இந்த பர்டிகுலர் இதுலயே அதை அப்படியே கொடுத்துருக்காங்க பைபிள்ல. எவ்வளோ தமிழ் வார்த்தைகளை கொடுத்ததுக்கு அப்புறம் எதுக்காக இந்த வார்த்தையை வந்து பர்டிகுலரா இதுல கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இப்ப நம்மளுக்கு ஏதாவது வேதனையோ சந்தோஷமோ நம்மளோட பேசுற மொழியிலயோ இதுல வந்து நம்ம அதை சொல்லும் போதுதான் அதுல வந்து நம்மளோட ஃபீல் வந்து அதுல காட்ட முடியும். அதனால வந்து அவர் அவ்வளவு வேதனைப்பட்டு அந்த வார்த்தையை அவர் சொன்னதுனால அதே பர்டிகுலர் லாங்குவேஜ்ல வந்து இந்த வார்த்தையை வந்து பைபிள்ல கொடுத்துருக்காங்க. ஆண்டவர் என்னென்ன காரியங்களுக்காக யார் யாரை கைவிட்டார் அப்படின்றது நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆதியாகமம் 6:9 எடுத்து வாசிங்க. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனாய் இருந்தான். நோவா தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டான். நோவா வாழ்ந்த காலத்துல வந்து தன் வாழ்ந்த காலத்துல இருந்தவர்களை பார்த்து வந்து நோவா தான் நீதிமான உத்தமமா இருந்தான். அந்த காலத்துல இருந்தவங்க எல்லாருமே பாவம் செஞ்சுருந்தப்போ நோவா வந்து உத்தமனா இருந்தான். அதுக்கு மேல் வசனத்தை பார்த்தீங்கன்னா நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்ததுன்னு இருக்கும். அவன் பூமியில வாழ்ந்த எத்தனையோ எல்லாரும் பார்க்கலாம் அவன் உத்தமனா இருந்ததுனால கடவுள் வந்து பூமியை கைவிட்டார். பூமியில இருந்த எல்லா ஜீவனையும் அவர் கைவிட்டுமே நோவா வந்து அவர் பிடித்துக்கொண்டு அவரோட கிருபை அவருக்கு கிடைச்சது. 6ஆம் அதிகாரம் 11-12 வசனம். பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதா இருந்தது. பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. தேவன் பூமியை பார்த்தார், இதோ அது சீர்கெட்டதா இருந்தது. மாம்சமான யாவரும் பூமி மேல் தங்கள் வழியை கெடுத்துக் கொண்டிருந்தார்கள். இந்த வசனத்துல வாசிக்கும் போது தெரியும் பூமியானது ரொம்ப சீர்கெட்டு போயிருந்ததுனால கர்த்தரை வந்து அதை கைவிட்டாரு. பட் நோவா வந்து அவரோட வழியில அவர் இருந்ததுனால அவர் உத்தமனும் நீதிமானா இருந்ததுனால அவர் வந்து ஏசப்பா வந்து அவருக்கு அவர் கிருபையை கொடுத்து அவரையும் அதுக்கப்புறம் அவர் கூட இருந்த சில மிருகங்களையும் வந்து ஏசப்பா வந்து காப்பாற்றினாரு. இப்போ 2வது வந்து நியாயாதிபதிகள் 16:20. அப்பொழுது அவள் சிம்சோனை பெலிஸ்தர் உன்மேல் கண்டுவிட்டார்கள் என்றார். அவன் நித்திரை விட்டு விழித்து கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எப்பொழுதும் போல உதறி போட்டு வெளியே போவேன் என்றார். சிம்சோன் அந்த தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செஞ்சதுனால தேவன் வந்து அவனை கைவிட்டாரு. கர்த்தர் வந்து தன்னை விட்டு விழுந்ததை கூட அவன் அறியாம நான் வந்து அவருக்கு வந்து உதவி விட்டு எப்பவுமே போல போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்வார் சிம்சோன். இப்போ வந்து அந்த இடத்துல வந்து கர்த்தரை நோக்கி அதுக்கப்புறம் 16வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசிச்சீங்கன்னா அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்காக ஒரே தேவியாய் பெலிஸ்தர் கையிலே பழிவாங்கும்படிக்கு இந்த ஒரு விசை மாத்திரம் என்ன நினைத்தருளும், தேவனை பலப்படுத்தும் என்று சொல்லி அவர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு இந்த ஒரு விஷயம் மாத்திரம் என்ன மன்னிச்சிருங்க, நினைத்து தருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பாவத்தை அவர் வந்து உணர்ந்து அவருக்கு கேட்டதுனால கர்த்தர் வந்து என்ன செய்வார் அப்படின்னா அதுக்கப்புறம்
காலத்தை பார்க்கலும் தன் சாபம் வந்து இருந்தவர்கள் வந்து அதிகமாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பைபிளில் போட்டிருக்கோம். கர்த்தருடைய பிரசனத்தை வெட்டி பாவம் செஞ்சதுனால கர்த்தர் அவனை கைவிட்டாரு. ஆனால் சிம்சோன் வந்து தன் பாவத்தை உணர்ந்து அவர் கர்த்தரிடத்துல வேண்டினதுனால அவர் வந்து மறுபடியும் அவருக்கான பலனை கொடுப்பாரு. சிம்சோனை கைவிட்ட கர்த்தர். யோனா 1ஆம் அதிகாரம் 2வது வசனம். நீ எழுந்து மகா நகரமாகி நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். கர்த்தர் வந்து இதை சொல்ல, நினைவே பட்டணத்தில் இருக்கிறவங்களோட அக்கிரமம் வந்து அவரோட சமூகத்தில் போய் எட்டிருச்சு. அதாவது வந்து அவ்வளோ அக்கிரமங்கள் அவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டு சுவிசேஷம் அவங்க வந்து போய் சொல்ல இந்த மாதிரி அழிய போகுதுன்னு சொல்லிட்டு அதுக்கு யோனா வந்து தர்ஷிஷுக்கு அவர் வந்து ஓடி போயிடுவாரு. அப்புறம் வந்து யோவான் இது தெரிஞ்ச கதை தான். அப்புறம் யோனா 3:4 4-5 யோனா நகரத்தில் ஒரு நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் 40 நாள் வந்து அப்போது நினைவே கழுவுப்பட்டு போகுது. அப்போ வந்து நினைவே வந்து கழுவுப்பட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அங்கே போயிட்டு பிரசங்கிச்சுட்டு அதுக்கப்புறம் 5-6 வாசம். அப்பொழுது நினிவேயில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள். பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் ரெட்டுடுத்திக் கொண்டார்கள். இந்த செய்தி நினிவேயின் ராஜாவுக்கு எட்டின போது அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தான் உடுத்திருந்த உடுப்பை கழற்றி போட்டு ரெட்டை உடுத்திக் கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தான். அங்க இருக்கிற எல்லாருமே சிறிய முதல் பெரியவர் வரை எல்லாருமே வந்து தான் செஞ்சது பாவம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அறிஞ்சு அங்க வந்து அவங்க வந்து உபவாசம் இருப்பாங்க ரெட்டு உடுத்தி கொண்டு. அதனால அவங்க வந்து கடவுள்கிட்ட வந்து தன் பாவத்தை உணர்ந்து அவங்க வேண்டதுனால அவர் வந்து யோனா 3:10 வந்து அவர்கள் தங்கள் கொள்ளாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவருடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லி இந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். அவர் வந்து அவங்க வேண்டினதுனால அவர் என்ன செய்யணும்னு சொன்னாரோ அழிப்பன்னு சொன்னாரோ அதை வந்து அவர் மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாம இருப்பாரு. யோனா 4:11 வந்து ஒரு நாள் முளைச்ச ஆமணக்கு செடிக்காக நீங்க பரிதப்படுறியே அந்த ஜனங்களுக்காக நான் வந்து பரிதவிக்கால் இருக்கணும்னு சொல்லிட்டு ஏசப்பா வந்து அந்த இதை யோனா கிட்ட வந்து பேசுவாரு. இதுதான் இந்த 3 விஷயங்கள் தான் நம்ம பார்த்தோம். யோனா வந்து யோனா மூலயமா நினிவேக்கு வந்த அழிவும் வந்து கடவுள் வந்து அவங்க வேண்டினதுனால அதுவும் வந்து அவங்களை விட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பூமியை மொத்தமாக ஒரு கைவிட்டாலுமே நோவாவோட திருப்ப அவங்க உத்தமனா இருந்ததுனால அவருக்கு வந்து அவங்களுக்கு திருப்ப இருந்தது. அதுக்கப்புறம் வந்து நம்ம பார்த்தது சிம்சோன் நடக்குது. சிம்சோன் வந்து தன் பாவம் செஞ்சதுனால நம்ம அறிக்கையிட்டு அவர் வந்து இது பண்ணதுனால அவருக்கு மறுபடியும் அவர் வந்து அவருக்கு திருப்பை கொடுத்தாரு. ஆதியாகமம் 6ஆவது அதிகாரம் 5-6. மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகிறது என்றும் அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் கொள்ளாததே என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்குவதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாயிருந்தது. கர்த்தர் வந்து எவ்வளோ மிருக ஜீவன்களை வந்து பூமியில படைச்சாரு. சிங்கம், யானை, அந்த மாதிரி சிங்கம்லாம் வந்து உயிரை கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். யானை அவ்வளோ பராக்கிரம் உள்ளது. ஆனால் அவ்வளோ விஷயத்த அவர் படைச்சு மனுஷனுக்காக மட்டும்தான் அவர் மனஸ்தாபப்பட்டிருக்காரு. அவன் செய்த அக்கிரமம் அவ்வளோ அதிகமாக இருந்தது. நம்மளோட பாவங்களுக்கு வந்து அவர் மேல விழுந்ததுனால தானும் ஒரு பாவியை போல ஒரு கல்வனை போல தான் அவர் வந்து சிலுவையில் அடைஞ்சாங்க. நம்மளோட பாவத்துக்கு மட்டுமா நம்மளை போல தான் ஒரு சிலுவையில் அடைஞ்சப்பட்டதுனால கர்த்தர் வந்து அவர் தனக்கு ஒரே பேரான குமாரியை அவர் கைவிட்டார். காரணம் நம்மளோட பாவம் அவர் மிகுதியா இருந்து அவர் மேல விழுந்ததுனால தான். நீங்களும் நானும் அவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்து அவர் நம்ம வீட்டு கைவிடுவார். நம்ம சிம்சோனை போல நினைவே பட்டணாக்களை போல மனம் திரும்பி பட்சத்தில் திரும்பவும் அவர் வந்து கை கொடுப்பார். இப்போ வந்து ஒரு சின்ன குட்டியான ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, ஒரு மீன் வந்து ஒரு தொட்டியில் இருக்கும்போது அது பார்க்க எப்படி இருக்கும்? அழகாக இருக்கும் அது பார்க்கறதுக்கு. இதுவே அந்த மீன் வந்து எனக்கு தொட்டியில் இருக்க பிடிக்கல, ஒரு ஸ்மால் பிளேஸாக இருக்குன்னு சொல்லிட்டு அது மறுபடியும் வெளியே குதிச்சிருச்சு அப்படின்னா அது துடிச்சு செத்து போயிடும். அது போல தான் நம்ம வந்து ஏசப்பாவோட கையில் நம்ம இருக்கும்பொழுது அவர் வந்து நம்ம பாதுகாப்பாக நம்மளை கைவிடாமல் பார்த்துப்பாரு. இதுவே நம்ம வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது வழி தவிர நம்ம பாவத்துலேருந்து நம்ம வெளியே போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் அவர் வந்து நம்மளை கைவிட்டுவார். ஆனால் நம்ம வந்து அவரோட கையில் வந்து நம்ம இருக்கணும் அப்படின்னா நம்மளோட பாவத்தை வந்து நம்ம அறிக்கை செய்து ஒவ்வொரு நாளும் வந்து நம்ம செய்கிற தப்புகளை வந்து முன்னாடி நம்ம இது பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து அவரோட இலக்கம் எப்பவுமே கிடைக்கும். யோவான் 15:7 நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிடம் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். இந்த வசனத்தின்படி நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட பாவத்தை நீங்களாலும் சரி எல்லாருமே நம்மளோட பாவத்தை ஒவ்வொரு நாளும் ஒரு இடத்துல அறிக்கை செஞ்சு
கர்த்தாவும்